கம்பீரமாக இருந்த காட்டுச்சிங்கமாக இருந்த சிம்மராசிக்காரங்க சர்க்கஸ் சிங்கமாக மாறி மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டம் தான் கடந்த 2.5-3 வருஷமாக பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த கண்டகச்சனி, இந்த கண்டகச்சனிங்கிறது என்ன, எதையுமே துணிச்சலாக முடிவெடுக்க முடியலை. வாயை கட்டி வயிற்ற கட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அதுதான் இப்போ அஷ்டமத்து சனியாக இப்போ மாறுது. சுபத்தன்மையை அவர் அடைகிறார். அப்போ இந்த சுபத்தன்மை அடைகிறதுனால என்ன ஆகும், மனசுக்குள்ளே இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். பயம் விலகி ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நிச்சயமாக வழி நடத்தும். சிம்மராசி பொறுத்தளவு பாருங்கள், ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று கூடி மகிழக்கூடிய யோகம் இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்திங்களா, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவாருங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியில் என்ன பண்ணுவார்னா, கூட்டு தொழில்ன்றது நீங்கள் பண்ணக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தாய் சொல்ல தந்தை சொல்ல மட்டும் கேட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதும். உண்மையிலேயே 12 வீடுகளில் சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம், முதன்மையான இடம் 8ஆம் இடம் தான். அதாவது 8இல் இருப்பது தீமை, கெடுதல்கள், சாதகமற்ற பலன்களை தரும் என்றாலும் கூட இந்த 2.25 வருஷத்தில் 1.5 வருஷம் இன்னும் ஒரு 40 நாளில் நடக்க போகின்ற ராகுகேது பயிற்சியின் மூலமாக 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால வேதை அமைப்பு பரிபூர்ணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பிக்குது. ஆக கொடுத்து வச்சவங்க இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக, அதே நேரத்தில் 100க்கு 100 வேதை காரணமாக கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல ஒரு சனி பயிற்சி தாங்க.